السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ألا وإن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسد الجسد كله ألا وهي القلب، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நன்மைக்காக காத்திருப்பது நன்மையே என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்துள்ள செய்திகளை எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேன்மக்களே, புனித ஷாபானுடைய மாதத்தினுடைய கடைசியுடைய வாரத்திலே நாம் ஜும்மாவிலே வீற்றிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஏறக்குறைய ஒரு வார காலத்தில் புனிதமிக்க ரமலானை தொடவும் அடைவும் இருக்கிறோம். அல்லாஹ் ஷாபானுடைய பரக்கத்தையும் ரமலானுடைய பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். நன்மைக்காக காத்திருப்பது நன்மை என்ற தலைப்பை மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகின்ற வரைக்கும் அல்லாஹ் விதித்த ஒரு விதிதான் நன்மைகள் மட்டும் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் வெறுமனே நன்மையை செய்கிறான் என்று பார்த்தால் கிடையாது. சரி, நன்மைதான் செய்வது கிடையாது. அந்த நன்மையை செய்யக்கூடிய காலங்களில் நன்மை செய்ய வந்து விட்டாலும் அந்த நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றானா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. மனிதன் பிறந்து நன்மைகள் மட்டும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு படி மேல் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். எனவே நீங்கள் நன்மை செய்ய வந்ததினால் நன்மையை அடைந்து கொள்கிறீர்கள், நன்மை எதிர்பார்த்ததினால் நன்மை அடைந்து கொள்கிறீர்கள், மேலும் அந்த நன்மையான காரியத்தை செய்ததினாலும் நன்மை அடைந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் 3 கட்டங்களாக நன்மை செய்வதை பிரித்து பேசுகிறார். இன்றைய சமூகத்தில் முஸ்லிம்களிடத்திலே இந்த நன்மைகள் எதிர்பார்க்கப்படுகிறதா என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் விரலை விட்டு என்ற அளவுக்கு இந்த சமூகத்திலே நன்மைகளை செய்யவும் ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். அந்த நன்மைகள் செய்ய வந்த நபர்களும் நன்மை எதிர்பார்க்கக்கூடிய ரீதியில் ரொம்ப குறைவானவர்களாக இருக்கிறார்கள். நாம் இப்போது இந்த ஷாபானுடைய இறுதி மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ரமலானை தொட இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு பம்பர் ஆஃபர் என்று மார்க்க உலமாக்கள் சொல்லுகிறார்கள். இந்த லாட்டரி சீட்டு வாங்குறவங்களுக்கு தெரியும் பம்பர்னா என்ன. அதுல பம்பர்ல லாட்டரி சீட்ல பரிசு இருந்தா எவ்வளவு லட்சம் தேரும். திடீர்னு கிடைக்கிற அந்த ஒரு பெரிய தொகை அவன் திகைத்து போய் என்ன செய்வது ஏது செய்வது தெரியாமல் சந்தோஷத்தின் உச்சத்தில் போய் விடுவான். அதுபோன்று தான் ஷாபானுடைய மாதம் வந்து விட்டால் ஒரு மூமினுக்கு உற்சாகத்தை தர வேண்டும். நன்மையான காரியங்கள் உற்சாகத்தையும் அடைந்து கொண்டு அந்த நன்மையான காரியங்கள் செய்யும் காலங்களில் அந்த நன்மையான காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஃபஜ்ருடைய பாங்கு எத்தனை சொல்லுவார்கள், இன்னும் பாங்கு சொல்லலையே, பாங்கு சொன்னதற்கு பின்னால் பள்ளிக்கு வந்து விட்டோம், சுன்னத்து தொழுது விட்டோம், திக்ருகளை செய்து கொண்டிருக்கிறோம், அடுத்து எப்பொழுது இகாமத்து சொல்லுவார்கள் என்று மனதில் நினைக்க வேண்டும். அடுத்து எப்பொழுது ஃபர்லை நிறைவேற்ற போகிறோம் என்று மனதில் நினைக்க வேண்டும். அடுத்து எப்பொழுது திக்ரு செய்ய போகிறோம் மனதில் நினைக்க வேண்டும்.
அடுத்து எப்பொழுது இன்றைய குர்ஆனுடைய ஒரு 5 வசனத்தை நாம் கேட்க போகிறோம். இப்படி நன்மையான காரியங்களை ஒரு பொம்மை மாதிரி செய்யாம மனதளவில் உணர்ந்து தொழுகைக்கு பாங்கு எப்பொழுது சொல்லப்படும், எப்பொழுது பள்ளிக்கு போவோம், எப்பொழுது அமல் செய்வோம், எப்பொழுது துவா செய்வோம், திக்ரு செய்வோம், குர்ஆன் வசனங்கள் ஓதுவதை செவிமடுப்போம், இன்றைக்கு என்ன ஹதீஸை படிக்க போகிறார்கள், என்ன ஹதீஸை நாம் கேட்க இருக்கிறோம், இன்றைக்கு நல்ல அமல்கள் நாம் என்ன செய்வோம் என்பதை மூமின்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி செஞ்சிடாம அந்த அமல்களை செய்யும் காலங்களில் மனதில் அவர்கள் அதை பற்றி கருத வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். மேலான பெருமக்களே, ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருக்கு நன்மை செய்யும் வாசலை திறந்து விட்டால் தர்க்கம் செய்யும் வாசலை அல்லாஹ் தஆலா அடைத்து விடுகின்றானா. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு செய்யக்கூடிய நலவுகளை சிறந்த நலவு தெரியுமா? நன்மை செய்யக்கூடிய வாசலை திறந்து விடுவது. மஹல்லாவில பிளாட் வாங்குவாங்க, மஹல்லாவில பங்களா மாதிரி வீடு கட்டுவாங்க, மஹல்லாவில ராஜா ராணி மாதிரி வாழுவாங்க, சுகபோகமான வாழ்க்கை. அவர்களை போன்று இந்த மஹல்லாவில யாரும் வாழ முடியாத அளவுக்கு வாழ்க்கை அல்லாஹ் எல்லாம் தந்திருப்பார். ஆனால் நன்மையுடைய நலவு என்ற வாசலை அல்லாஹ் அடைத்து விட்டார். எப்ப அந்த வாசலை அல்லாஹ் அடைத்து விட்டானோ அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நீங்க தீனை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஈமானுடைய கதவு திறக்காது. அவர்கள் தர்க்கம் செய்வார்கள். நாங்கள் தொழிலுக்கு வரமாட்டோம் என்று சொல்கிறோமா, நாங்கள் நன்மை செய்ய மாட்டோம் என்று சொல்கிறோமா, எங்களால முடியலன்னு தானே சொல்றோம், இன்ஷா அல்லாஹ் தொழுவும் தானே சொல்றோம், ஏன் சும்மா தொந்தரவு பண்றீங்க என்று ஈமானை எத்தி வைக்கக்கூடிய மக்களிடத்திலே அந்த மக்கள் தர்க்கம் செய்வார் என்பதாக ஹதீஸிலே அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அதே ஹதீஸில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா தீங்கை செய்ய வேண்டும் அல்லாஹ் நாடிவிட்டால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், தர்க்கம் செய்யக்கூடிய வாசலை அல்லாஹ் தஆலா திறந்து விடுவான். நன்மை செய்ய நாடினால் தர்க்கம் செய்யும் வாசலை மூடி விடுவான். நீங்க போய் கூப்பிட்டா இந்த வரம் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க, ஒரு பயானுக்கு சொல்லுங்க வந்துருவாங்க, ஒரு ஏலான் செய்யுங்க வந்து மஷூரால கலந்துப்பாங்க, ஒரு தர்மத்துக்கு வாடிய தூக்குங்க காசு பணத்தை போட்டுருவாங்க. தர்க்கம் செய்ய மாட்டாங்க, கொடுத்துருவாங்க எல்லா நன்மைக்கும் நாடி. ஆனா தீங்கு செய்ய வேண்டும் அல்லாஹ் அந்த அடியானுக்கு நாடி விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அவனுக்கு தர்க்கம் செய்யும் வாசலை திறந்து விடுவேன். எல்லாத்துக்கும் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன் போன வாரம் தானே வசூல், இந்த வாரம் எதுக்கு வசூல், போன வாரம் தானே மஷூரா, இந்த வாரம் ஏன் மஷூரா, ஏன் சும்மா தொழிலுக்கு கூப்பிடுறீங்க, இப்படி தர்க்கம் செய்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹும் ரசூலும் ஹதீஸ் குதூஸில் பேசுவதாக ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன். அல்லாஹ் சொல்லுகிறான், மூமினான ஆணும் பெண்ணும், எந்த மூமினான ஆணும் பெண்ணும் நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ, அப்படி செய்யக்கூடிய காலங்கள் அந்த நன்மையான காரியத்தை நினைத்து கொண்டு செய்கிறார்களோ, அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், பல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களை இந்த உலகத்தில் நாம் மிக சுகபோக வாழ்க்கை வாழ வைப்போம். ஹயாத்தான வாழ்க்கை, தையிபான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வைப்போம். இந்த வெகுமதிகளை எப்ப அல்லாஹ் தரன் வாக்குறுதி கொடுக்கிறான், நீங்க நன்மை செய்ய டைம் டேபிள் போட்டுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி வந்தா கிடையாது. நன்மை செய்யும் பருவ காலங்களில் அந்த நன்மையான காரியங்களை மனசுல நினைக்கணும் அல்லாஹ் சொல்றான். அதுதான் நான் ஆரம்பத்தில் நான் ஞாபகப்படுத்தினேன். எப்பொழுது இகாமத்து, எப்பொழுது பாங்கு, எப்பொழுது ஃபர்லு, எப்பொழுது திக்ரு, எல்லாம் எப்பொழுது செய்வார்கள் என்று பள்ளிகளிலே மூமின்கள் மாமூன்கள் நினைத்து அமல் செய்ய வேண்டும். பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் உள்பள்ளியிலே நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பது அல்லது கூட்டமா உள்பள்ளியில் நின்று வேடிக்கை பேசுவது, இதற்கு பள்ளிவாசலை கட்டிவிடவில்லை. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உள்ள வந்து சுன்னத் தொழுக வேண்டும். சுன்னத் தொழுக டைம் இல்லைன்னா உட்கார்ந்து திக்ரு செய்யணும். நம்ம மோதினாரு, நம்ம நாட்டாக்காரு, நம்மளுடைய உறவினர், நம்மளுடைய அண்ணன், நம்முடைய தம்பி, பக்கத்து வீட்டுக்காரு எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி உள்பள்ளியில நாம நன்மை செய்ய வேண்டிய இடத்துல நன்மையும் செய்யாம, செய்ய போற நன்மையை நினைச்சும் பார்க்காம உள்ள வந்து வடிகட்டின மடையர்களாக நாம் விட்டுவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், பல நுஹியன்னு ஹயாத்தன் தய்யிபா, இவர்களுக்கு கிடையாது அந்த தய்யிபான வாழ்க்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தொழுதாங்க செய்யறேன் ஆனா கஷ்டப்படுறேங்க, நான் குர்ஆன் ஓதத்தான செய்யறேன் சிரமப்படுறேங்க, எல்லாம் செய்யறேங்க, அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை கொடுக்காம என்ன செய்வான். நன்மையான காரியத்தை உள்ள தலைவர் நினைத்து கொண்டு செய்யணும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறானே. ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்தன், எப்பா இங்க வாங்க என் உம்மத்தை சேர்ந்தவர்களே, உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கு, அந்த சதை துண்டு அழகானதாக ஆரோக்கியமானதாக இருந்தால் உடல் முழுக்க அழகானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும்.
அந்த உடம்பில் உள்ள சதை துண்டு கெட்டு போய்விட்டால், முசீபத்து ஏற்பட்டு விட்டால் உடல் முழுக்க கெட்டு போய்விடும். சஹாபாக்கள் யார சொல்லலாம், எந்த உறுப்பை பேசுகிறீர்கள், வேற எந்த உறுப்பை பேச போற, அலா வஹியல் கல்பு, உள்ளத்தை தான் நான் சொல்லுகிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும், நன்மைகளில உள்ளத்தை நினைக்கக்கூடிய அளவுக்கு எந்த நன்மையான காரியத்தை செஞ்சாலும் உள்ளத்தில் அதை நினைச்சுக்கிட்டு செய்யும் பொழுது அந்த நினைக்கும் நிமிடங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை பதிவு செய்கிறான் என்பதாக ஹதீசுகளின் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். மேலான பெருமக்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது, ஒரு ஃபர்லு தொழுகை நிறைவேற்ற வந்தவர்கள் அடுத்த ஃபர்லு தொழுகை எப்பொழுது வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். எப்ப இந்த தொழுகை முடிப்பாங்கன்னு நினைக்க கூடாது. ஒரு ஜும்மாவுக்கு வந்தவர்கள் இனி அடுத்த ஜும்மா எப்ப வரும் நினைக்கணும். இந்த ஜும்மா எப்படி சீக்கிரம் முடிப்பாங்கன்னு நினைக்க கூடாது. ஒரு உம்ராவை நிறைவேற்றியவர்கள் அடுத்த உம்ரா எப்பொழுது அல்லாஹ் எனக்கு நாடுவான் என்று நினைக்க வேண்டும். எப்ப ஊர் சுத்தி பார்க்க போறான்னு நினைக்க கூடாது. இப்படி நன்மையான காரியங்களை ஒன்று செய்கின்ற பொழுது இந்த நன்மை இதே போன்று அடுத்து எப்பொழுது செய்வோம் என்று உள்ளத்தில் நாம் நினைத்து வாழ்ந்தால், நன்மைகளை செய்து வாழ்ந்தால், அதற்கு தான் இந்த தலைப்பு மையப்பட்டுள்ளது, நன்மைக்காக காத்திருப்பதே நன்மை என்று. நீங்க இந்த கான்செப்டை விளங்கு. நன்மை செய்யறதுனால நன்மை தரல, நீங்க நினைச்சதுனால நன்மையை தருகிறான். இந்த சமுதாயத்துக்கு நினைக்கிறதுக்குமா வலிக்குது? நன்மை செய்ய வந்துட்டோம், வந்த இடத்துல அதை நினைக்கிறது இந்த சமுதாயத்திற்கு வலிக்கும்னா இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய அறியாமை பாலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எனவே பள்ளிவாசலுக்கு நாம் வரக்கூடிய மாமூன்கள், தொழுகையாளிகள், பேசக்கூடிய நான் கேட்கக்கூடிய நீங்கள், ஏதாவது ஒரு நேரம் எமர்ஜென்சி வரும். எல்லா நேரமும் நீங்கள் பார்த்தால் இகாமத்து சொல்கின்ற பொழுது எல்லோரும் வரக்கூடியவர்களாக இருந்தால் நாம் நன்மையான காரியத்தை எப்படி நினைக்க முடியும்? முடிந்தவரை எல்லா தொழுகைகளுக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து முதல் சஃப்ல எல்லாருமே உட்கார்ந்து திக்ரோட திலாவத்தோட மறுமையை நினைச்சுக்கிட்டு நம்ம செஞ்ச பாவத்தை அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இப்படி அந்த தொழுகையை நம்ம கடந்துட்டு போனா நீங்க தான் தொழுகையாளி என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே. ஒரு நிமிடம் கண் மூடி யோசித்து பார்ப்போம், பேசப்பட்டது இவையெல்லாம் இந்த பள்ளிவாசலில் நடக்கிறதா? மேலான பெருமக்களே, இன்றைக்கு இந்த சமூகத்துல எப்படிப்பட்ட நிலைகள் எதிர்பார்க்கப்படுகிறது? முஸ்லிம்கள் எந்த நிலைகள் எதிர்பார்ப்புகளோடு வாழுகிறார்கள்? ஒரு நிக்கா வீட்டுல பத்திரிக்கை வச்சு அழைப்பு கொடுக்குறாங்க, என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், எல்லாரும் வந்துருங்க. அந்த மஹல்லால பாத்தீங்கன்னா மணமகனும் வருவதற்கு முன்னால், ஜமாத் வருவதற்கு முன்னால் ஊரே அங்க போய் அந்த சிட்டிங்ல உட்கார்ந்து இருக்கு. நான் குறையாக சொல்லவில்லை, நாம நல்லா கவனிக்கிறோம். மண்டபத்துக்கு முன்னாடி போய் உட்கார்றது நன்மை கிடையாது, அது அமல் செய்யக்கூடிய இடமும் கிடையாது. ஒரு அழைப்பை விடுத்தார்கள், அந்த அழைப்பை ஏற்றிருக்கிறோம், அவ்வளவுதான். அழைப்பை ஏற்றதுக்கு நன்மை தரப்படும். அந்த அழைப்பையே நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆஜியார் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சார், அஜத்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சார், என்னுடைய உறவினர் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சார், நான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன், நான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன், இப்படியே நினைச்சுக்கிட்டு நல்ல நன்மை தருவான இடம் தரமாட்டான். அது நன்மை செய்யக்கூடிய இடம் அல்ல, அங்கு 2 உள்ளங்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடம். அதுக்கு குதுபாவும் துவாவும் ஈஜா கபுல் மட்டும்தான் தேவை. இப்ப எந்த இடங்களில் இந்த முஸ்லிம்கள் நினைக்க வேண்டும், நன்மையான காரியங்களை நினைக்க வேண்டிய இடத்துல கோட்டையை விட்டு நினைக்க கூடாத இடங்களில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நன்மையும் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டுல பரிசம் போடுறாங்க, ஒரு நிச்சயதார்த்தம் நடத்துறாங்க, அங்க ஊர் ஜமாத்தே வந்து உட்கார்ந்து இருக்கு. இப்ப அதுக்கு நன்மையா? இல்ல, ஒரு அங்கீகாரத்துக்கு கூப்பிடப்பட்டது. அதுபோன்று நிக்காவுடைய மஜ்லிஸ்களில், பரிசம் போடக்கூடிய மஜ்லிஸ்களில் எப்படி முதன்மையா ஒரு கூட்டமா ஒரு ஜமாத்தா வந்து அப்படியே கொத்தா உட்கார்ந்து இருக்கிறோமோ, அது போன்று தான் சர்ல தொழில்களிலும் கூட்டாக ஜமாத்தாக ஒத்துமையாக வந்து உட்கார்ந்து நன்மை செய்யக்கூடிய காலங்களில் அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் சொல்லுகிறார்களே. மேலான பெருமக்களை, இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் தன்னுடைய சுய தேவைக்காக, தன்னுடைய சுய லாபத்திற்காக ஒரு மனிதனுடைய வீட்டு வாசலில் எவ்வளவு நேரம் நிக்கிறோம்? அந்த நிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கும் உங்களுக்கு வந்ததே இல்லையா வாழ்க்கையில? எவ்வளவு நேரம் உலக தேவைக்காக ஒரு வீட்டு வாசலில் நிக்கிறோம். ஒருவர்கிட்ட கோடி பணம் இருக்குது, அவர் சொல்லுவார், நான் யார் வீட்டு வாசலில் நிக்கல, ஆனா ஐசியூ வாசல்ல போய் நிக்கிறாரா இல்லையா? உடல்நிலை சரியில்லாமல் போனால் அல்லாஹ் ஏதோ ஒரு கட்டத்தை நிற்க வைக்கின்றானே. அப்ப அங்க நிற்கின்ற பொழுது எதற்காக, என்ன நினைத்துக் கொண்டு நிற்கிறோம்? எப்படியாவது உடம்பு நல்லா போயிடணும், எப்படியாவது பிரச்சனை சரியாயிரணும், எப்படியாவது கடன் தொல்லை நீங்கிடணும், அதையெல்லாம் நினைத்து கொண்டு நிற்பதினால் அவையெல்லாம் நடத்தப்படுகின்றது. அதே நினைப்போடு, அதே நடப்போடு அமல் செய்யக்கூடிய காலங்களை நாம் நினைத்துக் கொண்டு அமல் செய்தால் நம்மளுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படும். அடுத்த அதே போன்ற அமல் நமக்கு செய்ய அல்லாஹ் நசீபை உண்டாக்கி தருவார்.
அதனால தான் அல்லாஹும் ரசூலும் என்ன சொல்ல வருகிறார்கள்? ஹதீஸ்ல மேல சொன்னது போல அல்லாஹும் அப்படியே குர்ஆன்ல பேசுறார். மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எந்த மனிதர் நன்மை செய்ய நாடி விட்டாரோ அவர் நாடியதற்கு நாம் என்ன செய்வோம்? ஒரு நன்மையை எழுதுவோம். அல்லாஹ் சொல்றான், அப்படி ஒரு நன்மை மட்டுமல்ல, அந்த ஒன்றுக்கு 10 நாம் தருவோம்ன்றான். ஒரு நன்மை இல்ல, ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லும் நீங்க நினைச்சாலும் நினைச்சதுக்கு ஒரு நன்மை. அந்த அமலை செஞ்சீங்க பாருங்க, அதுக்கு அல்லாஹ் 10 நன்மையை தருகிறான். பின்னாடி அல்லாஹ் பேசுவான், ஒமன்ஜா பிஸ்ஸய்யதி, யார் ஒரு தீமை செய்ய நாடி விட்டாரோ ஒரு தீமையைத்தான் நாம் என்ன செய்வோம்? எழுதுவோம். அதுவும் அல்லாஹ் ஷர்த்து போடுறான், அவர் செஞ்சா மட்டும்தான் நான் எழுதுவேன், நினைச்சாலாம் எழுத மாட்டேன். மார்க்கத்தில், ஷரியத்தில், குர்ஆனில், ஹதீஸில் நன்மையான பருவ காலங்கள், அதை நினைக்கக்கூடிய நேரங்களில் இவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் தருகிறான் என்று சொல்கின்ற பொழுது இந்த சமூகம் அந்த நன்மைகளை ஏன் அடைந்து கொள்ளக்கூடாது? நம்ம கிட்ட அந்த சரக்கு இல்லாதனாலதான் நாம கேட்கிற துவாவுக்கு நமக்கே ஒரு உறுதிப்பாடு வரமாட்டேங்குது. அல்லாஹ்ட்ட கேட்டோம், அல்லாஹ் தருவான் என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த சமூகம் நாளடைவில் பலகீன சமூகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. மேலான பெருமக்களே, நன்மைகளை எதிர்பார்ப்பதே நன்மை என்ற அந்த தலைப்பில் நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது நன்மைகள் எந்த காலத்திலும் செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். செய்யும் பொழுது அந்த நன்மை நினைச்சுக்கிட்டே செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார்கள், நீங்க நன்மை செய்தால் அல்லாஹ் இங்கு நன்மை தருவதாக சொல்லவில்லை, நீங்கள் நினைத்தால், செய்ய நினைத்தால் அல்லாஹ் தந்து விடுகிறான். இந்த மஹல்லால வசிக்கக்கூடிய ஆண்கள், நம்ம இங்க இருக்கிறோம், பள்ளிவாசல் இங்க இருக்கு, சரி தொழுகைக்கு போலாம் அப்படின்னு நினைச்சாலே நன்மைதான். எப்போ நீங்க நினைச்சிட்டீங்களோ அல்லாஹ் உங்களை தொலை வச்சிருவான். நம்ம தான் நினைக்கிறதே இல்லையே, பள்ளிவாசல கடந்துதானே போறோம். பெருமானார் இமாமத்து பணியில் இருக்கிறார்கள். இமாமத்து செய்யக்கூடிய பணி பெருமானாருடைய காலத்திலே அவர்கள் ஹயாத் வரைக்கும் அவர்கள் தான் இமாம். ஒரு நாள் ஒரு ஜமாத்தில் பெருமானார் வருவதற்கு தாமதமாகி விட்டது. தொழுகைக்கு ஜமாத் எல்லோரும் கூடி நிற்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் இமாமத்து பணி செய்ய வரவில்லை. நான் எதையும் மையப்படுத்தி சுட்டிக்காட்டி பேசவில்லை. நிதர்சன காலகட்டத்தில், நிகழ்காலகட்டத்தில் ஒரு சில இடங்களில் அகர்த்து வருவதற்கு தாமதமாகிவிட்டால் ஒரு சலசலப்பு உண்டாகும். இந்த பெரும் படை நிற்கும் போது ஒரு பாம்பை உள்ள விட்டா பாம்புன்னா படைய நடங்குவாங்கல்ல, அது போல இமாம் வர தவறிவிட்டால் அந்த மஹல்லாவிலே அந்த ஜமாத்தில் ஒரு சலசலப்பு உண்டாகும் பாருங்க. அது நாம நல்லது நினைச்சிட்டு இருக்கிறோம், அது ஆக மோசமான ஹைர் அல்ல, அது ஷர் என்றார்கள் நபிகள் நாயகம். சஹாபாக்கள் அபூபக்கரை பார்த்தார்கள், எங்க ரசூலுல்லாஹை காணவில்லை. அபூபக்கர் வாசலை பார்த்தார்கள், அதோடு முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற வரைக்கும் யாரும் எந்த கூச்சலும் போடவில்லை, அமைதியாக இருந்தார்கள். அபூபக்கரை நிறைய பேர் வற்புறுத்தினார்கள், நீங்க தொழ வைங்க. அபூபக்கர் சொன்னார்கள், என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அபூபக்கருக்கு தொழ வைக்க தெரியாதெல்லாம் கிடையாது, நல்லா தொழ வைப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தில் நின்று தொழ வைக்கக்கூடிய அந்த தகுதி எனக்கு கிடையாது. ரசூல் வந்து தொழ வைத்து தொழுதாதான் அது எனக்கு ஆத்ம திருப்தி. எனவே ரசூல் வர வேண்டும், அதற்கு பெருமை காக்கும் என்று சொல்லி பக்கத்துல தானே வீடு, மஸ்ஜித் நபவிக்கு அவங்களுக்கும் போனான ரசூல்லா வரைச்சாங்க, வந்தாச்சு. ரசூலுல்லா வந்து இமாமத்து செய்தார்கள். இமாமத்து பணி முடிந்ததற்கு பின்னால் இந்த வரலாற்று நிகழ்வுகளை ஆசிரியர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்தில் அன்றைக்கு உள்ள ஜமாத்தும் அன்றைக்குள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு ஃபர்லுடைய தொழுகைக்கு இமாம் வர தவறிவிட்டாலோ தாமதமாகிவிட்டாலோ அந்த ஜமாத்து சலசலப்பை உண்டாக்காமல், ஒரு ஃபித்னாவை வெளியாக்காமல், குழப்பத்தை உண்டு பண்ணாமல் நன்மை கண்டிப்பாக செய்வோம், நபி வருவார்கள், கண்டிப்பாக தொழ வைப்பார்கள், நாம் நபிக்கு பின்னால் தொழுவோம் என்ற அந்த உறுதியோடு அந்த குழப்பத்திலும் நன்மையை மட்டுமே எதிர்பார்த்தார்களே, அந்த எதிர்பார்ப்புக்கு அல்லாஹ் ஃபர்லுடைய நன்மை கூடி அல்லாஹ் தந்து விட்டான். இன்னும் தொழுகை நடக்கல, ஆனா தொழுகை காலங்களில், தொழுகை மஜ்லிஸ்களில், அமலுடைய மஜ்லிஸ்களில் அந்த நன்மையை நினைச்சதுனால அல்லாஹ் நன்மையை வழங்கிட்டான். எத்தனை பேருக்கு இந்த நன்மையுடைய சிறப்பு தெரிகிறது? மேலான பெருமக்களே, இன்றைக்கு இந்த நடைமுறை எல்லா பள்ளிகளும் இருக்கிறது, ஆனால் கூட கொஞ்சம் ஃபித்னாவும் இருக்கு. இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதை நாம அழகு, ஆரோக்கியம் நினைச்சுன்னு இருக்கிறோம். அஜத்து வர தவறிட்டால் அதை நாம் பூதாகரமாக ஆக்கலாம், பெரிதாக ஊதலாம், ஒரு பெரிய சிறப்பான ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கலாம். கிடையாது, உங்கள் அமலெல்லாம் நாசமாகி போய்விடும், உங்கள் அமலெல்லாம் வீணாகி போய்விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், யாருடைய குறையும் தேடி தேடி தோண்டி போகாதீர்கள், உங்களுடைய அமலை அல்லாஹ் நாசமாக்கி விடுவான்.
மேலான பெருமக்களே, இன்றைக்கு தொழுகையில நாம் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்ற இந்த வாசகத்தை சொல்லுகிறோம். இது எப்படி வந்தது இந்த சமூகத்திலே? தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில இருக்கிறார்கள். தொழுது முடித்து ஒரு ரக்காயத்தை முடித்து ருக்குவுக்கு போயிட்டாங்க. ருக்குவுக்கு போன நபிகள் நாயகம் ருக்குவிலே தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஜமாத்துடைய தொழுகைக்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. ருக்குவிலே பெருமானார் இருக்கிறார்கள். ருக்குல இருக்கிற பெருமானாருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வரவில்லை என்ற செய்தியும் தெரிகின்றது. நமக்கெல்லாம் கண்ணு முன்னாடி தான் ரெண்டு இருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ரெண்டு கண்ணு இருக்குன்னு அல்லாஹ் பேசுகிறான். ஒரு முறை ரசூலுல்லாஹ் நடந்து போனாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடியே வந்தாங்க. இன்னைக்கு எப்படியாவது ரசூலை முந்தி நாம என்ன செய்வோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாமை முந்தி சொல்லிடுவோம். அப்படி வேகமா பொறுமையா வந்தாங்க. எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல, திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர்ன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் அபூபக்கர் கேட்டாங்க, எப்படி பார்த்தீர்கள் யா ரசூலுல்லாஹ்? கண்கள் எல்லோருக்கும் முன்னாடி தானே, நான் வந்தது எப்படி தெரியும்? அல்லாஹ் எனக்கு பின்னாடி ரெண்டு கண்களை தந்திருக்கிறான். நபியுடைய அற்புதம் இது. ஒரு நபி ருக்குல இருக்கின்ற போது அபூபக்கர் வருவது தாமதமாகிவிட்டது. அபூபக்கர் வருவது பெருமானார் உணர்ந்து கொண்டார்கள். ருக்குல இருக்கிற பெருமானார் எங்க ருக்கு விட்டு எந்திரிச்சிட போறாங்கன்னு சொல்லி அபூபக்கர் அவர்கள் வேக வேகமாக நடந்து வருகிறார்கள். வந்தவர்கள் ருக்கு போய்விடக் கூடாது என்று ருக்குல சேர்ந்துட்டாங்க. அபூபக்கருடைய நினைப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய நினைப்பு, அபூபக்கர் ருக்கு தவிரவே கூடாது இருக்காங்க. அவங்க ருக்கு நீட்டுறாங்க. அதனாலதான் 3 தஸ்பீஹாத் ஓதலாம், 5 தஸ்பீஹாத் ஓதலாம், 7 தஸ்பீஹாத் ஓதலாம். ருக்குல வருது அந்த ஷரியத்துடைய சட்டம். 3 வாட்டி தான் ஓதணும் கிடையாது, 5 வாட்டியும் ஓதலாம், 7 வாட்டியும் ஓதலாம். ரசூலுல்லாஹ் தஸ்பீஹை நீட்டுகிறாங்க, அபூபக்கருக்கு ருக்கு கிடைக்கணும். வந்து ருக்குல சேர்ந்தாங்க. சமிஅல்லாஹு லிமன் ஹமிதான் ரசூலுல்லாஹ் அப்போது சொன்னாங்க. தொழுகையில அந்த வார்த்தை அப்போதும் அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகிறார். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த புகழ் அல்லாஹ்வுக்கே உரியது. யார் அல்லாஹ்வை புகழ்ந்தாரோ அந்த புகழ் அல்லாஹ்வுக்கே உரியது. எப்ப இவங்களுக்கு ருக்கு கிடைச்சிருச்சோ இவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை எப்பொழுது அறிமுகமானது? எப்பொழுது அல்லாஹ் எனக்கு ஒரு ரக்காத்தை தப்பி விடாமல் ருக்குவை கிடைப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அந்த உதவிக்கு ரப்பனா என்றச்சகா லக்கல் ஹம்த், உனக்கே எல்லா புகழும். தொழுகையில ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு பின்னணி வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறுகளை, அந்த அமலுடைய பின்னணியை நாம் விளங்கி அமல் செய்கின்ற பொழுது, அதை நினைத்துக் கொண்டு அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நன்மையை தந்துடுறான். இந்த வரலாற்றுல நாம பெற வேண்டிய பாடம் படிப்பினை ருக்கு போயிடக்கூடாதுன்னு வந்தாங்கல்ல நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் அவங்களுக்கு ருக்குவை கபுலாக்கிட்டான். ருக்குவை தப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தஸ்பீஹை நீட்டுனாங்கல்ல, அவங்களுக்கு நீட்டுடைய நன்மையை அல்லாஹ் கொடுத்துட்டான். நீட்ட போறதை நினைச்சே நன்மை அல்லாஹ் முன்கூட்டியே கொடுத்துட்டான். இந்த வரலாற்றை உலமாக்கள் சொல்லுகிறார்கள். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யக்கூடிய காலங்கள் அதை நினைத்துக் கொண்டே செய்யுங்கள். வெறுமனே பொம்மை மாதிரி செய்ய வேணாம். பொம்மைக்கு பேட்டரி எடுத்துட்டு அது வேலை செய்யாது. இன்னைக்கு மூமின்களுடைய அமல் பொம்மை மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதே ஃபர்லுடைய தொழுகையில பெருமானார் தொழ வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முடி அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு தொழுகையை நிவர்த்தி செஞ்சிட்டாங்க. தொழுகை முடிச்சதுக்கு பின்னாடி கேட்டார்கள், இந்த தஸ்பீஹாத்தை சொன்னது யார் இந்த ஜமாத்தில்? ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ் நான் தான் சொன்னேன். அந்த சஹாபி எங்க ரசூலுல்லாஹ் திட்ட போறாங்களோ, நான் வரம்பு மீறி சொல்லிட்டேனோ, தப்பான வார்த்தை இல்ல, கண்ணியமான வார்த்தை, அல்லாஹ் புகழ்ந்த வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த தஸ்பீஹை தான் 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள், அதிகத்துக்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் இந்த தஸ்பீஹாத்துகளை தூக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய அரிசிக்கு ஓடுகிறார்கள் என்று பெருமானார் சொன்னபோது அந்த சஹாபி ஆனந்தத்தின் உச்சத்துல போயிட்டாங்க. அன்றையிலிருந்து எல்லா சஹாபாக்களும் ஃபர்லுடைய தொழுகை, அதனால தான் இமாம் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதற்கு பிற்பாடு ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று சொன்னால் சொன்னவருக்கு முழுசா 30 நன்மை அந்த ஸ்டாண்டிங் அல்லாஹ் தந்துடுறான். இதை நினைச்சு செய்யறோமா? அங்க அஜர்த்து 2 நிமிஷம் போகணும்டா, பின்னாடி தொழுகையில சஃப்லே இவர் ஏன் நிக்கிறார்? அதான் சமீர் அலி சொல்லிட்டார்ல, போக வேண்டியதான சைதாவுக்கு. அவர் அங்க தொழுகையில் அப்படி நினைக்கிறது. அப்படி நினைச்சா நன்மை கிடைக்குமா? மேலான பெருமக்களை, நாம் எந்த அமலை செய்கிறோமோ அந்த அமலை நினைத்துக் கொண்டே செய்ய வேண்டும். ஒரு உணவுல, ஒரு குடும்பத்துல, ஒரு சமையல் அறையில ஒரு சமையல் செய்கின்ற பொழுது, அந்த உணவு நாம் பரிசோதித்து பார்க்கின்ற பொழுது எல்லா தாய்மார்களும்
ஒரு ரவ சொட்டு அளவு என்ன செய்வார்கள், நாவில தொட்டு பார்ப்பார்கள். ருசி சரியாக இருக்கிறதா, சரியாக இருந்தால் அளவு இதோடு போதும். அந்த அளவோடு, அந்த ருசியோடு, அந்த ரசனையோடு அமல்களை மூமின்கள் செய்ய வேண்டும். அதனால்தான் நன்மைகளை நினைத்து கொண்டு செய்தாலே, நன்மை செய்ய வந்த காலம் நன்மையை நினைத்தாலே நன்மை என்பதாக நாம் பேசப்படுகிறது. மேலான பெருமக்களே, பிரபலியமான ஒரு ஹதீஸ் நம் எல்லோருக்கும் தெரியும். ரமலான் மாதம் பிறந்து விட்ட இந்த ஹதீஸை எல்லா உலமாக்களும் சொல்லுவார்கள். மன்சாம ரமலான் ஈமானன் வயஹ்திசாபன் வஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. உலமாக்கள் எல்லோரும் ரமலான், இந்த ஹதீஸை ரமலான் முழுக்க சொல்லுவார்கள். யார் ரமலான் மாதம் வந்து விட்டால், ரமலானுடைய மாதத்திலே நன்மை செய்வதற்காக நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு ஈமானோடு இஹ்திசாப், நன்மை எதிர்பார்த்தவர்களாக, அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தவர்களாக. எனவே அல்லாஹ்வும் ரசூலும் நன்மை செய்யக்கூடிய காலங்கள்ல நன்மை எதிர்பார்க்க சொல்கிறார்கள், நன்மை நினைத்து பார்க்க சொல்கிறார்கள். செய்வதல்ல, கல்விலே நினைப்பது. பள்ளிவாசலுக்கு போகணும், நாம் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், அவனை வணங்கணும், வணங்காம வாழ்ந்தா நன்றி கெட்ட மோசமான கேவலமான பிறவியில நான் பிறவி என்று நினைத்து கொண்டால், நினைக்க அமல் செய்யக்கூடிய எண்ணம் உள்ளத்துல பிறந்துருன்றாங்க ரசூலுல்லாஹ். மேலான பெருமக்களே, ஐங்கால தொழுகையிலே ஃபஜ்ருடைய அஸ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஒரு 33 சுபஹானல்லாஹ், 33 சுபஹான் அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் அக்பர். இது அஸ்ர் ஃபஜ்ர் அஸ்ர்ல மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஃபர்ல தொழுகைக்கு பின்னாலையும் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் யார் யாரெல்லாம் தொழுகை, ஏன்னா தொழுகையால் என்ன எல்லாரையும் சொல்லிட முடியாதுல்ல, வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு வர்றவங்களும் இருக்கிறாங்க, அது குறை கிடையாது. உங்களுடைய அறியாம நீங்க மறைஞ்சில வாழ்றீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. தொழுகாளியா இருக்கக்கூடியவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள், தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையை முதல்ல கவனத்தில் எடுங்கள். இப்ப தொழுகை முடிச்சதுக்கு பின்னாடி எதிர்ச்சி போறது அவசரம் காட்டாம ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தியாகம் செஞ்சு 33 34 இந்த திக்ருகளை சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நீ ஏஞ்சி போங்க. அந்த இடம் சாட்சி சொல்லும் அல்லாஹ் உங்களுக்கு வந்து. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபர்லு தொழுகை முடிஞ்சா அடுத்து நாம தஸ்பீஹ் செய்யணும், எந்திரிச்சு போகக்கூடாது நினைக்க சொல்கிறோம். இப்படி நன்மையான காரியத்தை நாம் நினைத்து செய்தாலே அது நன்மை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அடுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள், அந்த ஐங்கால தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி மனனம் இல்லாதவர்கள் விரைவில் மனனம் செய்ய முந்துங்கள். எனக்கு வரலன்னு சொல்லாதீங்க. 70 வருஷம் அல்லாஹ் டைம் தந்திருக்கிறார். 70 வருஷம், ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து போட்டா கூட 70 வருஷத்துல அந்த எழுத்து ஆயத்துல் குர்சி மனப்பாடம் பண்ணிட முடியாதா? எத்தனை நாளைக்கு அறியாமை சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கு, எனக்கு ஆயத்துல் குர்சி தெரியாது. எத்தனை சினிமா பாட்டு இந்த காதல கேட்டு இருக்கிறோம், அதே ஆயத்துல் குர்சி அந்த யூடியூப்ல கேட்டா என்ன மனப்பாடம் ஆகாதா? அந்த ஆயத்துல் குர்சி ஃபர்ல தொழுகைக்கு பின்னால் எவர் தொடர்ந்து ஓதுவார்களோ, ஓத வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள், அவர் மௌத்தா போறது மட்டும்தான் பாக்கி. அவர் மௌத்தா போயிட்டார்னா நேரடி சொர்க்கம் போய்விடுவார். 5 வேளை தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி மட்டும் ஓதினாலே போதும், அவர் எந்த அமலும் பெருசா செய்ய தேவையில்லை. அதுதான் செய்ய வேண்டாம்னு அர்த்தம் இல்ல, அந்த ஆயத்துல் குர்சியே போதும் சோனத்திற்கு அழைத்து செல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மிலே தொழிலாளியாக இருந்து கொண்டு அந்த ஆயத்துல் குர்சி வளமையாக ஓதிக்கொண்டு வருகிறோம். அடுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள், ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்வது மட்டுமல்ல, அது செய்ய முற்பட்டால் அல்லாஹ் நன்மை தந்துடுறான். ஆயிஷா அம்மாட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, 2 பொம்பளை பிள்ளைய அழைச்சிக்கிட்டு, ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லை. ஆயிஷா அம்மா என்ன செஞ்சாங்க, 2 பேச்சப்பழத்தை அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, 2 புள்ள இல்ல, 2 புள்ளையா ஒரு புள்ளையத்துல ஞாபகம் இல்ல. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த பேச்சப்பழத்தை ஒரு பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொன்னு அந்த அம்மா கையில வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளை ஏற்கப்படுது, இன்னொன்னு கொடுத்தாலும் நல்லா இருக்குமே. அப்ப அந்த அம்மா அதை விளங்கிக்கிட்டாங்க, அதை விளங்கிக்கிட்டு செஞ்சாங்க, இன்னொரு பழத்தை அந்த பிள்ளைகிட்டே கொடுத்துட்டாங்க. இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மா விவரிச்சு சொல்றாங்க. அதை கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்கிட்டான். 2 பேச்சப்பழம் தான், அந்த 2ல 1 மகளுக்கு, இன்னொன்னு எனக்கு என்று நினைத்த இடத்தில் ஏற்றம் பிறந்ததற்கு பின்னால் அந்த ஏற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பழத்தையும் கொடுத்துட்டாங்களே, கொடுக்கணும்னு நினைச்சாங்களே, அந்த நினைப்புக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தான். என்ன அமல் பெரிய அமல், ஒரே ஒரு பேச்சப்பழம் சதக்கா பண்ணதுக்கு அல்லாஹ் விலை மதிக்க முடியாத சொர்க்கத்தை தருகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்ல வரும் அதுதான், நினைச்சு நன்மை செய்யுங்கன்றான். எத்தனை பேர் நம்ம அதுல கொடி கட்டி பறக்கிறோம். அடுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள், பெற்றோருக்கு நன்மை செய்யணும் நாடுகிறீங்களா? பெற்றோருக்கு நன்மை செய்ய நாடுனா அல்லாஹ் எவ்வளவு பேர் சிறப்பு தரா தெரியுமா?
ஹயாத்தா இருக்கும்போது அத்தா அம்மா பார்க்காத பிள்ளைகள் தான் இன்னைக்கு சமூகத்துல அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. ஒரு அத்தா அம்மா மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கபூர்ல நன்மை செய்யணும் ஒரு பிள்ளை நாடினால் ரசூலுல்லாஹ் இதை சொல்லுகிறார்கள். வாரம் திங்கட்கிழமை என்ன செய்யுங்கள், மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காயத்தை நீங்கள் ஹாஜத் நஃபீலை தொழுது அந்த தொழுகையில் என்ன செய்யுங்கள், கம்பல்சரி குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், ஆயத்துல் குர்சி இதையெல்லாம் மஞ்சஞ்சு வாட்டி ஓதி அந்த தொழுகைக்கு பிற்பாடு இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு 15 தடவை ஓதி அல்லாஹ்ட்ட இப்படி துஆ கேளுங்கன்னாங்க, இந்த நன்மையை என் அத்தா அம்மா கபருக்கு நீ எத்தி வை. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள், எத்தி வைக்கப்பட்ட நன்மை அந்த கபுராளிகள் மற்ற கபுராளிகளுக்கு தர்மம் செய்கின்ற அளவுக்கு அல்லாஹ் நன்மையை வாரி கொடுத்துடலாம். அந்த மருமகள் என்ன செய்வாங்க, அடுத்த கபருக்கு இந்த நன்மையை தர்மமா கொடுத்துருவாங்களாம். இப்ப நன்மை செய்ய நாம் நினைத்தாலே அந்த அமலை செய்தாலே அல்லாஹ் இவ்வளவு பெரிய கூலியை தருகிறான். அடுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள், ஒருவன் என்ன செய்தான், 99 கொலைகளை செய்தான். செஞ்சுட்டு எனக்கு பாவமே இல்லைன்னு சொல்லிட்டு பாதிரியாற்ற போனான். நான் இப்படி பெரிய பாவியா இருக்கிறேன், எனக்கு மோட்சம் கிடைக்குமா, என்ன பாவம் பண்ண, 99 கொலை செஞ்சிருக்கிற, அட பாவி யாரும் மனுஷனா என்று அந்த பாதிரியார் திட்ட ஆரம்பிச்சுட்டார். இவருக்கு கோபம் வந்து கத்தி எடுத்து ஒரு சொரு 99 ரவுண்டா 100 ஆயிடுச்சு. 100 கொலை பண்ண என்ன செய்கிறார், தெருவுல இன்னும் சத்தம் போட்டுட்டு போறார், நான் பெரிய பாவி ஆயிட்டேனே. போற வழியில மலக்குள் மூத்து வந்து ரூஹ வாங்கிட்டான். 2 மலக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, அவரை நன்மையின் பட்டியல சேர்க்கவா தீமையில பட்டியல சேர்க்கவா. அல்லாஹ் சொன்னான், அவர் தௌபா செய்வதற்காக திரும்பி தன் ஊர்ல இருந்து வந்த தொலை தூரத்தை கவனியுங்கள், அது வெகு தூரமாக இருந்தால் அவரை நல்லவர் என்று பதிவு செய்திருங்க. அதே போல அவர் எந்த எல்லை கடக்க வேண்டும் என்று வந்தாரோ அந்த எல்லையை கவனிங்க, அது ரொம்ப சுருக்கிய தூரமா இருந்தா அவர் நல்லவர் பதிவு செஞ்சிருங்க. கவனித்து பார்க்க வேண்டிய செய்தி, 100 கொலை பண்ணவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் திருந்தணும் நினைச்சார் இல்ல, அந்த நினைப்புக்கு அல்லாஹ் தந்த பரிசுதான் அவர் சொர்க்கம் செல்வார் என்று ஹதீஸ்ல ரியாது சால் நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலான பெருமக்களே, இவையெல்லாம் நன்மைகளை செய்யக்கூடிய காலங்களை நாம் செய்தாலே அல்லாஹ் நமக்கு நன்மையை தந்து விடுகிறான். அடுத்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியத்தை நீங்கள் செய்யக்கூடிய நற்சூழல் ஏற்பட்டால் அதை யாருக்காகவும் எவருக்காகவும் விட்டு விடாதீர்கள். இந்த மஹல்லாவுல தொழுகையில ஆண்கள் ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்க எல்லாரையும் பாதுகாக்கணும். நம்மளை சுத்தி எத்தனை விபத்துக்கள் நடக்குது. இதே இந்திரான மஹல்லால கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் விபத்துக்குள்ளாகி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தரட்டும். நாம எத்தனை விபத்துக்களை ஆண்கள் நம்ம ரோடுகள்ல பார்க்கத்தான் செய்யறோம். இது பயமுறுத்துறதுக்காக கிடையாது. அமல்கள் இல்லாவிட்டால் எந்த ஆபத்தும் நம்மை என்ன செய்யாது, பாதுகாக்காது. அமல்கள் இருந்தால் எல்லா ஆபத்தையும் நம்மளை விட்டு விலகி ஓடிடும். வாழ வேண்டிய வாலிபர்கள் குடும்ப தலைவர்கள் எத்தனை பேர்கள் விபத்துக்குள்ளாகி நோய்க்கு சிக்காகி கடல்ல மூழ்கி வாழ்க்கையை மொத்தமா இழந்து ஈமானை இழந்து இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுறாங்க. இது ரமலானுடைய மாசம் நெருக்கமாக இருக்கிறது. எனவே எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு ஷாபானுடைய இறுதி மாதத்தை நிறைய அமல்கள் செய்யுங்கள். நஃபிலான வணக்கங்கள், நஃபிலான நோன்புகள், திக்ரு திலாவத்துக்கள். அடுத்த ரமலானுக்கு இப்பவே திட்டம் தீட்டுங்கள். நிறைய அமல்களை செய்வதற்கு என்னென்ன செய்யலாம் இப்பவே மசூரா செய்யுங்கள். அதே நேரத்தில் தொழுகையை முழுவதுமாக கடைபிடித்து தொழுவுங்கள். நாம அல்லாஹ்வை காண்டி வணங்குறோம், வேற எவனுக்காண்டி நம்ம தலையில அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டல. நான் இங்க தொழுதா என்ன அவர் ஏதாவது நினைச்சுப்பாரு, நான் இங்க வந்து அவர் என்ன ஏதாவது சொல்லிடுவாரு. நாம் மற்றவனுக்காண்டி அல்லாஹ் சொல்ல அந்த வார்த்தையில என்ன அடங்கி இருக்கு, யா அல்லாஹ் நீதான் பெரியவன். எப்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டோமோ இந்த மஹல்லால யாரு பெரியவனா இருந்தாலும் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில பொடியன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டு நம்மை படைத்த ரப்புக்கு நாம் எப்பொழுதும் உண்மையாக இருப்போம் என்று நினைத்து கொண்டு வாழுங்கள். அல்லாஹு தஆலா நம்மை பரிசுத்த வாழ்க்கை வாழ வைப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எந்த விஷயங்களை பேசினோமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அவையெல்லாம் வாழ்விலே கடைபிடிக்கக்கூடிய மக்களாகவும் நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய மக்களாகவும் நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய காலங்களிலே அந்த நன்மையை நினைத்து கொண்டு செய்யக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.